ஹிஜாப் போட்ட லேடிஸ் ஒரு 4-5 பேர் அவங்க கடந்து போகிறாங்க. அப்போ அவங்க போயிட்டு திரும்பி வந்துட்டு அவங்க எதுவுமே பேசலை. அவங்க எதிர்நீச்சல்னே வாயை திறக்கலன்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் இப்படி கையை அப்படி பிடிச்சிட்டு அப்படின்னாங்க. அந்த டைம் வந்து எனக்கு நிறைய விஷயங்கள் புரிஞ்சுது. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ரேணுகா கேரக்டர் இஸ் அன் லைஃப் டைம் கேரக்டர் மாதிரி எனக்கு பிடிச்சிருக்கா, நல்லா இருக்கா. இதுக்கு ரெண்டுக்கும் மத்தியில் தின் லைன் தான். நல்லா இருந்தால் தான் பிடிக்கும், பட் பிடிக்கிறதெல்லாம் நல்லா இருக்கணும்னு அவசியம் இல்லை. பல நேரங்களில் சொல்ல முடியாமல் கடந்து போன பல விஷயங்களை ரேணுகா சொல்லிடுறா. அதனால ரேணுகாவை எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். சாரை பற்றி ஒரு 3 வார்த்தையில் நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணா சொல்லுங்கள். சாருக்கு நிறைய விஷயங்கள் தெரியும், ஆனால் 3 விஷயம் தெரியாது. அதனால அவர் ரொம்ப ஸ்பெஷல். என்ன தெரியாதுன்னா, ஏன்னா சார் நான் ஸ்டேஜ் ஏறுறதுக்கு முன்னாடி சார் என்கிட்ட ஃபைனலாக சொன்னது எல்லாரும் அழுவணும். உங்களுக்கு பெஸ்ட்டு ஒரு காம்ப்ளிமெண்ட் ரேணுகா கேரக்டருக்கு யாரோ ஒரு லேடியோ யாரோ ஒருத்தவங்க கொடுத்துருப்பாங்க, ஒரு ஃபேன் மூமெண்ட்டாக இருக்கும், அது என்னவா இருந்துச்சு? பெஸ்ட்டு காம்ப்ளிமெண்ட் வார்த்தைகளோட சில நேரங்களில் மௌனம் வந்து ரொம்ப. பட் எனக்கு வந்து ஏர்போர்ட்டில் ஒரு சமயம் வந்து ஹிஜாப் போட்ட லேடிஸ் ஒரு 4-5 பேர் அவங்க கடந்து போகிறாங்க. நாங்கள் வந்து நிற்கிறோம், இமிக்ரேஷன் முடிச்சுட்டு நிற்கிறோம். அப்போ அவங்க போயிட்டு திரும்பி வந்துட்டு அவங்க எதுவுமே பேசலை. அவங்க எதிர்நீச்சல்னே வாயை திறக்கலன்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் இப்படி கையை அப்படி பிடிச்சிட்டு அப்படின்னாங்க. அந்த டைம் வந்து எனக்கு நிறைய விஷயங்கள் புரிஞ்சுது. Vivo V50 with stunning design and pro-level portrait photography. Pre-book now. சென்னையில 2 ஆர் ECR-ஐயும் OMR-ஐயும் இணைக்க போறது தையூர்ல இருக்கிற ABI Agni Enclave. நேயர்களுக்கு வணக்கம். ஆங்கர் நந்தினி அரவிந்தன் ஹியர். ஸோ இன்னைக்கு நம்ம கூட ரொம்ப ஃபேவரட்டான பிடி என்று ஆசையாக அழைக்கப்படும் பிரியதர்ஷினி இலகண்டன் மேம் கூட தான் இருக்கோம். ஹலோ மேம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், ரொம்ப நல்லா இருக்கேன் நந்தினி. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம், தேங்க்யூ ஸோ மச். யூ லுக்கிங் கார்ஜியஸ். பார்த்துட்டே இருக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். கமிங் ஃப்ரம் யூ இஸ் வெரி ஸ்பெஷல். ஓகே, ஸோ எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்? ஓகே, டான்ஸர், ஆங்கர், டீச்சர், ஆக்டர். ஸோ எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுனே எனக்கு தெரியல. ஸோ சக்கலகலா வல்லவியாக இருக்கீங்க நீங்கள். தேங்க்யூ. அண்ட் எல்லாருக்குமே ரொம்ப என்ன சொல்கிறது, பரிச்சயமான ஒரு முகம் நீங்கள். ரொம்ப வருஷமாக இந்த இண்டஸ்ட்ரியை வந்து எந்த ஒரு ஆர்ட் ஃபார்மாக இருந்தாலுமே அதில் வந்து கொடி கட்டி பறந்து அங்கே வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணிவிட்டு அப்படி ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணி தான் நீங்கள் வந்து அடுத்ததுக்கே போவீங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வந்து இட்ஸ் வெரி எவிடென்ட் தட் யூ கிரியேட் அ ஸ்பேஸ் ஃபார் யுவர் செல்ஃப், யூ கிரியேட் அ ரெகக்னிஷன் ஃபார் யுவர் செல்ஃப், மார்க் ஃபார் யுவர் செல்ஃப். பட் இந்த ரேணுகா கேரக்டர், எதிர்நீச்சல் கேரக்டர், அதை பற்றி ஃபஸ்ட்டு மேபி பேசலாம். எப்படி மேம் அது அந்த கேரக்டருக்குள்ளே எப்படி நீங்கள் போனீங்க? தட்ஸ் வெரி என்ன சொல், ரொம்ப அழகான ஒரு கேரக்டர் அண்ட் மக்களோட ரொம்ப ஒன்றிணைக்கும் லெவலுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு கனெக்ட் ஆகக்கூடிய கேரக்டர். ஸோ அந்த கேரக்டர் உங்களை எந்த அளவுக்கு வந்து மாற்றுச்சு, எந்த அளவுக்கு இம்பாக்ட் கொடுச்சு, அதே மாதிரி மக்கள்கிட்டேருந்து எந்த மாதிரி வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்சிச்சு உங்களுக்கு? ஓகே, நிறைய விஷயம் கேட்டிருக்கீங்க. ரேணுகா பற்றி பேசணுன்னா ஃபர்ஸ்ட் வந்து சன் டிவிக்கு நன்றி, காவேரி மேம்க்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி, கலாநிதி மாறன் சாருக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா இப்படிப்பட்ட கேரக்டர்ஸை பிக் பண்ணி, ஆர்டினரி கேரக்டர்ஸை பிக் பண்ணி அவங்கள வந்து ஒரு பெடஸ்டலில் போடுறது. சாதாரணமானவங்க இவங்கெல்லாம், நீங்கள் பார்க்குற ரேணுகா ரொம்ப சாதாரணமானவங்க. ஸோ அப்படி ஒரு கேரக்டரை பிக் பண்ணி அது ஒரு சீரியலில் ஒன் ஆஃப் த லீட்ஸாக போட்டு அதை சுற்றி கதை அமையுங்க அப்படின்னு ஒரு சுதந்திரம் கொடுத்ததுக்கு, அதை செய்ய வச்சதுக்கு காவேரி மேம்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் கலாநிதி மாறன் சாருக்கும் சன் டிவிக்கும் மிகப்பெரிய நன்றி. அண்ட் அஃப்கோர்ஸ் அதுக்கப்புறம் எங்களுடைய இயக்குனர், அவர் தான் அதை நினச்சிருக்காரு, அவர் மைண்டில் தான் இந்த ரேணுகா இருந்தது. அதனால் அதுக்கு ரொம்ப அவருக்கு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிட்டு, ரேணுகா கேரக்டர் இஸ் அன் லைஃப் டைம் கேரக்டர் மாதிரி எனக்கு ரொம்ப ஃபேவரட். ஃபர்ஸ்ட் பிடிச்சிருக்கா, நல்லா இருக்கா. இதுக்கு ரெண்டுக்கும் மத்தியில் தின் லைன் தான். நல்லா இருந்தால் தான் பிடிக்கும், பட் பிடிக்கிறதெல்லாம் நல்லா இருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் ரேணுகா கேரக்டர் நல்லா இருக்கு, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுதான் அதோட சக்ஸஸ். எப்படி நம்ம நல்லா பண்ணுறோம் அதெல்லாம் தாண்டி இட்ஸ் எவ்ரிபடிஸ் ஃபேவரட், ஒன் ஆஃப் தேர் மோஸ்ட் ஃபேவரட் கேரக்டர். எல்லாராலையும் அவங்கள பார்க்க முடியுது அதில். இல்லை அவங்க ஃப்ரெண்டு, அவங்க சித்தி,
அவங்களோட தங்கச்சி இல்லை அக்கா யாரோ ஒருத்தரை பார்க்க முடியுது. அவங்க பல நேரங்களில் சொல்ல முடியாமல் கடந்து போன பல விஷயங்களை ரேணுகா சொல்லிடுறா. அதனால ரேணுகாவை எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குது. ஸோ அப்படி ஒரு கதாபாத்திரத்தை உருவாக்கின திருச்செல்வம் சார் தான் நன்றி சொல்லணும். எனக்கும் அது ரொம்ப 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 ஃபேவரட்டான கேரக்டர். ஏன்னா நாங்களாம் நடிக்கிறதையும் தாண்டி ரேணுகா என்ன பண்ணுவா, ரேணுகா எப்படி யோசிப்பா, இப்போ நாங்களாம் அப்படி யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம், நந்தினி ரேணுகா அப்படின்னு. ஸோ ரொம்ப ஃபேவரட் கேரக்டர். பிடின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருந்தது போய் இப்போ எல்லாரும் ரேணுகான்னு கூப்பிடுறாங்க. அதே மாதிரி முந்தியெல்லாம் வெளியே போனால் உங்கள் சிஸ்டர் எப்படி இருக்காங்க, நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படி தனித்தனியாக விசாரிப்பாங்க. இப்போ வந்து உங்கள் சிஸ்டர்ஸ் எப்படி இருக்காங்க அப்படி கேட்குறாங்க. இல்லை கோ சிஸ்டர்ஸ் 4 பேர் 3 பேர் நல்லா இருக்காங்களா அப்படி கேட்குறாங்க. ஸோ அந்த அளவுக்கு தே வாண்ட், எல்லாருக்கும் தெரியும் இது எல்லாமே கதை தான், அது தெரியாமல் ஒன்றும் இல்லை. The moment you buy a TV, you know everything is fiction. But you want to believe it. You want to believe that Renuka is real. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆதரவு ரசிகர்கள் கொடுக்குறாங்கன்னா ஐ திங்க் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் அவங்களுக்கு தான். அதுதான் நான் கேட்க நினச்சேன், எந்த அளவுக்கு ரேணுகா இஸ் இம்பாக்டிங் யுவர் லைஃப் மேம். அந்த கேரக்டர் வந்து உங்களுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தங்கள் இருக்குது, லைக் டிஃப்ரென்சஸ் அண்ட் ஆல்சோ டிஃப்ரென்சஸ். சம்மந்தங்கள்னா நிறைய டிஃப்ரென்ஸும் இருக்குது, நிறைய ஒற்றுமைகளும் இருக்குது. நிறைய விமன், அந்த ஏஜ் குரூப்பை சேர்ந்த விமன் நிறைய விஷயங்கள் செய்ய முடியாமல் அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் அவங்க மனசுலேயே இருக்கும், திடீர்னு அது சர்ஃபேஸ் ஆகும். அந்த சர்ஃபேஸ் ஆகுறவங்கள புலம்புறதோடு நிற்காம ரேணுகா டேக்ஸ் ஒன் ஸ்டெப் டு டூ ஹர் டான்ஸ். ஒரு ஏதோ எப்பயோ படித்தது தான், அவளே சொல்லுவா டயலாக்ல, நம்ம ஒன்றும் பெரிய ஆளெல்லாம் கிடையாது, நம்மளுக்கு ஏதோ தெரிஞ்சதை வச்சு எதையோ பண்ணணும்னு ஒரு பாயிண்டில். அது வந்து ரொம்ப நிறைய விமனோட ரிலேட் ஆகுது. They want to do something and when the necessity rises they also rise up to it. Correct. Which is ரொம்ப சர்வசாதாரணமாக விமன் பண்ணிகிட்டே போவாங்க, மல்டி டாஸ்கிங் கேஷுவலாக பண்ணிட்டு போவாங்க. அதை பற்றிலாம் அவங்க வாழ்க்கையில் அவங்க பண்ணியிருப்பாங்க, அதை பற்றி அவங்க பெருசாக பேச மாட்டாங்க. ஆனால் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது இது வெரி ஹாப்பி. ஸோ அது மாதிரி எனக்கு வந்து ரேணுகா பேரலல் யூனிவர்ஸ் மாதிரி, எனக்கு மிக்ஸ் எல்லாம் ஆகாது. ஸோ ரேணுகா இஸ் அ செப்பரேட் ஐடென்டிட்டி. She has her own family, her own set of friends and everything. ஸோ அவள் பேரலாகவே என் கூட ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்பாள். லைக் ஒரு புக்கு மாதிரி, புக்கு திறந்து அதுக்குள்ளே நம்ம விழுந்துட்டா எவ்ரிபடி ஸ்டார்ட்ஸ் லிவிங் இன்சைட் த புக். அந்த மாதிரி ரேணுகா இஸ் வெரி ஸ்பெஷல். ஓகே, எப்படி பார்த்தாலும் ஸ்பெஷல், வெரி ஸ்பெஷல். சூப்பர் மேம். உங்களுக்கு பெஸ்ட் ஒரு காம்ப்ளிமெண்ட் ரேணுகா கேரக்டருக்கு யாரோ ஒரு லேடியோ யாரோ ஒருத்தங்க கொடுத்துருப்பாங்க, ஒரு ஃபேன் மூமெண்ட்டாக இருக்கும், அது என்னவா இருந்துச்சு? பெஸ்ட்டு காம்ப்ளிமெண்ட் வார்த்தைகளோட சில நேரங்களில் மௌனம் வந்து ரொம்ப நிறைய நமக்கு முகம் தெரிகிற ரொம்ப விஐபிஸ் செலிப்ரிட்டிஸ் அவங்களாம் கூட நிறைய பேர் பாராட்டியிருக்காங்க. பார்க்காதவங்களாம் பார்க்குறேன் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. பட் எனக்கு வந்து ஏர்போர்ட்டில் ஒரு சமயம் வந்து ஹிஜாப் போட்ட லேடிஸ் ஒரு 4-5 பேர் அவங்க கடந்து போகிறாங்க. நாங்கள் வந்து நிற்கிறோம், இமிக்ரேஷன் முடிச்சுட்டு நிற்கிறோம். அப்போ அவங்க போயிட்டு திரும்பி வந்துட்டு அவங்க எதுவுமே பேசலை. அவங்க எதிர்நீச்சல்னே வாயை திறக்கலன்னு வச்சுக்கோங்களேன், ஜஸ்ட் இப்படி கையை அப்படி பிடிச்சிட்டு அப்படின்னாங்க. அந்த டைம் வந்து எனக்கு நிறைய விஷயங்கள் புரிஞ்சுது. லைக் ஐ ஃபீல் தட் எமோஷன் நவ. யா, ஏன்னா they never said நீங்கள் நடிச்சிருக்கீங்கல்ல, யூஸ்வலாக நீங்கள் நடிப்பீங்கல்ல, நான் அவங்களோட செல்ஃபி they didn't want anything. செல்ஃபி தேவையில்ல உங்களுக்கு, they just want they just held my hand. அந்த ரேணுகா கேரக்டர். Yeah, so they were like ஸ்வீட். அவ்வளோதான், அந்த வார்த்தைகளே இல்லை. ஸோ எனக்கு அது ரொம்ப சொல்ல முடிய வார்த்தை இல்லாமல் அது சில எமோஷன்ஸை நம்மளால் கடத்த முடியுது. ஏன்னா நான் நல்லா இருக்குன்னு நினச்சி நான் நிறைய விஷயங்கள் செய்யலாம், நீங்கள் நல்லா இருக்குன்னு நினைக்கணும்ல. ஸோ அது வந்து அந்த எமோஷன். ஸோ இட் வாஸ் நாட் அபவுட் ரேணுகா ஆர் ஹர் ஆக்டிங் ஸ்கில்ஸ், அதெல்லாம் இல்லை. அந்த கருத்து, அந்த கேரக்டர் என்ன நினைக்குது, அவள் எப்படி வாழ்கிற, எப்படி ஏதோ அவங்களுக்கு ரிலேட் ஆயிருக்கு. ஸோ அது ஒன் ஆஃப் த பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட். வெரி ஸ்வீட் மேம், திஸ் இஸ் வெரி பியூட்டிஃபுல். நீங்கள் வந்து பேசுறதை பற்றி சொல்லியிருந்தீங்கன்னா கூட இந்த அளவுக்கு இம்பாக்ட் இருந்திருப்பா தெரியல, பட் திஸ் இஸ் வெரி இம்பாக்ட்ஃபுல். அந்த மௌனம் வந்து அந்த ஒரு 40-50 செகண்ட் இருந்திருக்கும், அவ்வளோதான், ரொம்ப நேரம் இல்லை. அது ரொம்ப நிறைய விஷயங்கள் நம்ம இன்னும் நிறைய யோசிக்கணும், நிறைய நல்லா பண்ணணும். இட் இஸ் மோர் தென் ஜஸ்ட் ஆக்டிங். அது என்னமோ தெரியல, அது எப்படி விளக்குறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நிறைய பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் நடிகர்கள்லாம் இருந்திருக்காங்க. ஸோ இதில் நம்ம என்ன சொல்கிறேன், பட் அந்த கதை, அந்த எழுத்து, அந்த கேரக்டர், அது ஒரு யூனிக்காக இருந்தது எனக்கு. ஐ ஃபெல்ட் வெரி ஸ்பெஷல் ஆன் தட் டே. இப்போ அந்த சப்தத்தோட நிசப்தம் வந்து நிறைய பேசிச்சுன்னு சொல்கிறாங்க, அந்த மாதிரி நிறைய உங்களுக்கு சொல்லியிருக்கு, கன்வே பண்ணியிருக்கு மேம். இப்போது அந்த ரேணுகா கேரக்டர் வந்து இப்படி எனக்கு வந்து ஷேப்பப் ஆச்சுன்னா இன்னும் நான் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுவேன், எனக்கு இந்த மாதிரி அந்த கேரக்டர் ஆகணும் அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு இருக்கா? அந்த கேரக்டர் வைஸ் அப்படி எதுவுமே இல்லை. ஏன்னா
the best version of what the character could be on screen, our director gives it to us. ஸோ அவர் எங்களுக்காக நிறைய யோசிப்பார் கேரக்டர். பட் நம்ம என்ன சொல்லணும்னு நினைக்கிறோமோ அதை சொல்ல அவர் அலோவ் பண்ணுவார். ஓகே, யூ ஹேவ் தட் ஃப்ரீடம் கண்டிப்பாக இருக்குது. நம்ம நினைக்கிறது, நம்ம கருத்து, ரேணுகா பற்றி ஒரு கமெண்ட்டு நம்ம இப்படி சொல்லணும் அப்படி எல்லாமே கேட்டுப்பார். ஹி அலோவ்ஸ் அஸ் டு திங்க் ஃபார் எனக்கு. ஃபைனலி அவர் இப்போது நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க, அது வேணும் நல்லா இருக்குன்னா இம்மீடியட் ஃபர்ஸ்ட் பர்சன் நல்லா இருக்குன்னு சொல்லி அதை ஆட் பண்ணுறது சாராக தான் இருக்கும். அப்படி அது தேவையில்லைன்னா அதுக்கான எக்ஸ்பிளனேஷனும் அதே ஒரு க்ஷணத்தில் கொடுத்துருவாரு. ஸோ யூ வில் பி கன்வின்ஸ். ஸோ இட்ஸ் லைக் தட். ஸோ அதனால் இப்படி இருக்கணும், இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படி எனக்கு இல்லை. ஸோ இப்படி ஆகுமோ அப்படி ஆகுமோ, ஒருவேளை இதை பண்ணியிருப்பாள் இது பண்ணுவாள், அப்படிப்பட்ட நிறைய கற்பனைகள் நம்ம மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம ஒரு பேரில் யோசிச்சுக்கிட்டே இருப்போம் இல்லையா. ஒரு கதையை படிக்கும்போது கூட இந்த முடிவு எப்படி இருக்கும் நம்ம திங்கிங் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்புறம் சம்டைம்ஸ் நம்ம நினச்சதே அந்த ரைட்டர் எழுதியிருந்தாங்கன்னா அது மாதிரி சில டயலாக்லாம் நாங்கள் யோசிப்போம், நான் வந்து நினைப்பேன். அப்போ அது இருக்கும். அது இல்லைன்னா கூட சார் பேசும்போது அது வந்து விடும், இதுதான் நான் ஓகே சூப்பர் அப்படி. அந்த மாதிரி வி திங்க் அ லாட் ஃபார் எனக்கு எவ்ரிபடி. ஓகே ஓகே, வெரி நைஸ். திருசெல்வம் சாருடைய பர்த்டே அந்த செலிப்ரேஷன் பார்த்தோம். சாரை பற்றி ஒரு 3 வார்த்தையில் நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணா சொல்லுங்களேன். சாருக்கு நிறைய விஷயங்கள் தெரியும், ஆனால் 3 விஷயம் தெரியாது. அதனால அவர் ரொம்ப ஸ்பெஷல். என்ன தெரியாதுன்னா, தேவையில்லாமல் இட்டு நிரப்பி முகஸ்துதியாக பேச அவருக்கு தெரியாது. நைஸ். ஓகே, வெரி ஃப்ராங்கா, வெரி ஃப்ராங்க். அவருக்கு தெரியாது. இஸ் நாட் லவுட் அபவுட் இட், பட் எக்ஸ்ட்ரா இப்போ நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கு, அவ்வளோ. அதுக்கு மேலே அவர் அதிகமாக பேச மாட்டார். மேன் ஆஃப் ஃபியூ வேர்ட்ஸ் டெஃபினெட்லி. ஸோ தேவையில்லாத விஷயங்கள்லாம் அவருக்கு எக்ஸ்ட்ரா அப்படி அது தெரியாது. அப்புறம் வந்து ஒரு சிச்சுவேஷனை வந்து சுயமாக யோசிக்காமல் வேற எங்கிருந்தாவது பார்த்து இதை நம்ம வச்சுக்கோமே, இது மாதிரியே இது ட்ரெண்டிங்காக இருக்குது இது மாதிரி அப்படின்லாம் ஒரு காப்பி பேஸ்ட் பண்ணதுக்கு அவருக்கு வரவே வராது. அதனால அது அவருக்கு வராது. ஸோ எவ்ரி திங் இஸ் ஆர்கானிக். ஓகே, நீங்கள் பார்க்குற சீன்ஸ் ஆகட்டும், அதோட ஃப்ளோ, அது ஸோ இட் இஸ் வெரி எல்லாம் சுயம்பா அவருக்கு வந்து அவரே யோசிப்பார். அது இன்ஸ்பிரேஷன் இருக்கலாம், பட் அது காப்பி பேஸ்டிங் கிடையாது. அதே மாதிரி தற்புகழ்ச்சி, நான் இவ்வளோ சூப்பராக பண்ணுறேனே, இது அது மாதிரி நான் அப்படி பேசி பார்த்ததே கிடையாது. ஸோ அது அவர்கிட்ட கிடையவே கிடையாது. ஸோ இந்த தெரியாது வராது கிடையாதுனாலே அவர் ரொம்ப ஸ்பெஷல். இந்த விஷயம் பற்றி கேட்கணும். இப்போ ரீசெண்டாக வந்து நீங்கள் சகுந்தலம் பண்ணியிருந்தீங்க. வாவ், நாங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் தான் பார்த்தோம் ஃப்ராங்காக சொல்லணும்னா. அதுக்கே வந்து அந்த மேக்கப்லாம் போட்டு அந்த ரீல்லாம் போட்டிருந்தீங்க. இட்ஸ் வெரி எலிகென்ட். அவ்வளோ அழகாக கேரி பண்ணியிருந்தீங்க. அஃப்கோர்ஸ் நீங்கள் எது கொடுத்தாலும் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் நீங்கள் அழகாக கேரி பண்ணுவீங்க. தேங்க்யூ. யூ திங்க் ஸோ? ஐ எம் வெரி ஆனர்ட். இல்லை சீரியஸ்லி மேம். பட் இந்த கேரக்டர் சகுந்தலம் கேரக்டர் அண்ட் மதுரை டாக்டர் முரளிதரன் சாரோட நீங்கள் பண்ணியிருந்தீங்க. இட் வாஸ் பியூட்டிஃபுல். அந்த விஷயம் தட் இஸ் அந்த ஈவெண்ட்டுக்கு ப்ரிப்பரேஷனாக இருக்கட்டும், அதுக்கான வந்து பேக்ரவுண்ட் ஒர்க்காக இருக்கட்டும், கிரவுண்ட் ஒர்க்காக இருக்கட்டும், அதெல்லாம் நிறைய பண்ணியிருப்பீங்க. அந்த ஈவெண்ட் பற்றி சொல்லுங்கள் மேம். அந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா இட் ஃபெட்ச் மீ அ லாட் ஆஃப் குட் நேம் அண்ட் நிறைய மேட் லாட் ஆஃப் ஹெட்ஸ் டர்ன். இட் இஸ் வெரி ரொம்ப யூனிக்கான ஒரு, அதாவது புதுசான இல்லை, சகுந்தலம் எப்போதுல இருந்தா. இப்போ நாங்கள் பண்ணது வந்து காளிதாசா, மகாகவி காளிதாஸோட ஒரிஜினல் ஸ்கிரிப்ட். அவர் என்ன இப்போ கம்பராமாயணத்தை அப்படியே அந்த ஸ்கிரிப்டை எடுத்து அப்படியே பண்ணுற மாதிரி சான்ஸ்கிரிட். ஃபஸ்ட்டு இங்கே யாருக்கும் சான்ஸ்கிரிட் பெருசாக தெரியாது, அது ஒரு சேலஞ்ச். ப்ளஸ் இன்னொரு விஷயம் வந்து என்னென்னா, என்னோட குரு முரளிதரன் சார். ஸோ அவரோட ப்ரொடக்ஷனில் எது பண்ணாலும் we find it very happy and it's a blessing. So he pushes us to the forefront. ஸோ அது ஒரு செகண்ட் blessing. அது அப்புறம் வந்து சகுந்தலம் கதாபாத்திரம் பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் கேட்குறீங்களே ரெலவென்ஸ், absolutely no relevance. Absolutely fairy tale character. Yes. Fantasy தான். Total dream. Totally dream. Age wise ஆவும் சரி, character wise ஆவும் சரி, behavior, thinking process, அந்த கதை கூட நம்மளுக்கு இப்போ அந்த கதை ரிலேட் பண்ண முடியாது. பட் you have to convince yourself first, and அப்பதான் உங்களால ஆடியன்ஸ் கன்வின்ஸ் பண்ண முடியும். So I thoroughly enjoyed doing those two small nuances. ஒரு பார்க்கும்போது இப்படி பார்க்கறது அப்படி பார்க்கறது, அதெல்லாம் நம்மளுக்கே கொஞ்சம் சிரிப்பா கொஞ்சம் கிரிஞ்சா இருக்கா அந்த மாதிரி இப்போ அப்படிதான் தோணுது. பட் அந்த கிரேஸ், ஷீ இஸ் லைக் ஷாகுந்தலா இஸ் நாட் லைக் கண்ணகி ஆர் மாதவி ஆர் அப்படி இல்லை. ஷீ இஸ் எபிடோம் ஆஃப் கிரேஸ். ஷீ இஸ் லைக் a poetry. ஆமா, ஒரு போயம் மாதிரி, ஒரு poetry in motion மாதிரி. How do you actually visualize that?
கண்டிப்பா how do you நம்ம ஒரு அனிமேஷன் கார்ட்டூன்ல எல்லாம் நம்ம பாப்போம் இல்லையா எஸ் நோ அது மாதிரி ஒரு ஸ்வேயோட ஒரு மைண்ட்ல ஒரு பியூட்டி உங்களுக்கே அந்த you have to be an artist like an artist with a brush and then you have to paint Shakuntala in motion. ஏன்னா சார் நான் ஸ்டேஜ் ஏறதுக்கு முன்னாடி சார் என்கிட்ட ஃபைனலாக சொன்னது எல்லாரும் அழுவணும். Everybody should cry in the court scene. Okay. So I was like, okay sir. And when I heard lot of people come to me, நாங்க அழுதுட்டோம் including எங்களோட டீச்சர் சித்ரா முரளிதரன் சித்ரா அவங்களே சொன்னாலும் அழுதுட்டேன் பிரியா அப்படி சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் வந்து when comes from our own people, ஏன்னா அவங்க டீச்சர் அவங்க ஃபுல்லாகவே அவங்களுக்கு தெரியும். ஸோ தட் வாஸ் நைஸ். ஸோ அதுதான் அது ஒரு ஹாப்பி ஜாலி இது சேலஞ்ச் பட் ஹாப்பி. ஸோ நைஸ். இந்த மாதிரி கேரக்டர்ஸ் நீங்கள் வேறு என்ன பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க இன் ஃபியூச்சரில்? யூ மஸ்ட் ஹேவ் ஹேட் லைக் கேரக்டர்ஸ் அப்படின்னு பண்ணணும் இது பண்ணணும் அது பண்ணணும் அப்படில எது நம்மக்கிட்ட வந்தாலும் அது நம்ம கொடுக்குறது வந்து பெஸ்ட் வெர்ஷனாக இருக்கணும்னு நான் நினைப்பேன். ஸ்மால் கேரக்டராக இருந்தால் கூட வேல்நாச்சியாரில் குயிலி பண்ணியிருந்தேன். ஸோ அது இந்த கேரக்டர்னு இல்லை. ஆமாம் மாதவி பண்ணியிருக்கேன், கண்ணகி கூட ட்ராமா பண்ணியிருக்கேன், டான்ஸ் கண்ணகி பண்ணியிருக்கேன். ஸோ அது மாதிரி நிறைய கொஞ்சம் பண்ணியிருக்கோம். எது வந்தாலும் தட் இஸ் ஓகே. வள்ளி எனிதிங் இஸ் ஃபைன். மேம் நாங்கள் வந்து எங்களுக்கு ஒரு ஆசை, நீங்களும் டிடி மேமும் சேர்ந்து ஏதாவது ஒரு விஷயம் பண்ணலாமே. கண்டிப்பாக பண்ணலாமே. அது அந்த மாதிரி பண்ணணும்னா நீங்கள் என்ன கேரக்டர்ஸ் எடுப்பீங்க நீங்கள் சொல்லுங்கள். ஒரு கண்டெம்ப்ரரி ஏன்னா டிடி வந்து ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடுவாங்க. ஆக்சுவலாக அவங்க நிறைய ஆடுதில்லை, என்னோட நல்லா ஆடுவாங்க அவங்க. ஸோ அவங்க வந்து வெஸ்டர்ன், ஐ லைக் ஹர் வெஸ்டர்ன் ஸ்டைல் அண்ட் ஹர் ஸ்வாக் அண்ட் ஆல். ஸோ ஷீ கேன் டூ சம்திங் வெஸ்டர்ன் அண்ட் வி கேன் டூ சம்திங் செமி கிளாசிக்கல் ஆர் இந்தியன். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு பண்ணலாம். ஓகே. இந்த மாதிரி எபிக் கேரக்டர்னா வள்ளி தேவானை பண்ணலாம். அப்ப முருகர் யாரு அது தெரியல. தட் இஸ் ஓகே, பட் அது பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் நிறைய இருக்கு. ஆல்ரெடி எவ்ரிதிங் இஸ் ஆல்ரெடி பீன் ரிட்டன். ஸோ யூ ஜஸ்ட் ஹேவ் டு புல் இட் அவுட் அண்ட் டூ. ஆக்சுவலாக சீரியஸாக அப்படி நான் யோசிச்சதே இல்லை. இப்போ நீங்கள் மேபி இனிமேல் யோசிச்சு பார்க்குறேன். ஸோ இனிமேல் இது நல்ல ஐடியா இருக்குது. இனிமேல் கண்டிப்பாக ஐ வில் கன்சல்ட் வித் டிடி ஆல்சோ. லெட்ஸ் see what she has to say. கண்டிப்பா. அண்ட் முரளிதரன் சார்கிட்டே சொல்லி நீங்கள் 2 பேரும் வச்சு மீன்ஸ் அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு அழகான ப்ரொடக்ஷன் பண்ணலாம். கண்டிப்பாக நாங்களாவும் பார்த்து ரசிப்போம். ஷூர். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 travel brand. Vivo V50 with stunning design and pro-level portrait photography. Pre-book now. சென்னையில 2 ஆர் ECR-ஐயும் OMR-ஐயும் இணைக்க போறது தையூர்ல இருக்கிற ABI Agni Enclave.